சொல்லக்கூடிய இரத்த உறவு பேண வேண்டும் என்று சொன்னால் உலகத்துல அத மாதிரி யாரும் சொன்னதில்லை. பார்த்தா ஆபீதிங்களா இருப்பாங்க, வெளிப்பறவையில வணக்கசாலிகளா இருப்பாங்க. பார்த்தா முத்தகீங்களா இருப்பாங்க, இறையச்சமான்களாக இருப்பாங்க. பார்த்தா முவஹிதீங்களா இருப்பாங்க, ஏகத்துவவாதிகளா இருப்பாங்க. பார்த்தால் நல்ல குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய சுன்னத்தான அடையாளங்கள் முகங்களிலே, பாவனைகளிலே, நடைமுறையிலே தெரிகிறது. அவர்கள் இந்த விஷயத்துல தோற்று போகிறார் ஒன்று நினைக்கணும். ஷரியத்து கூறுகிறது, அல்லாஹ் கூறுகிறான், ரசூல் கூறுகிறார்கள். எந்த அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னானோ, எந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜும்மாவிலே முற்கூட்டியே வந்து நிற்கிறோமோ, எந்த அல்லாஹ் ஜும்மாவை கடமையாக்கினானோ, எந்த அல்லாஹ் பரதான நோன்பை கடமையாக்கினானோ, எந்த அல்லாஹ் வசதி உள்ளவருக்கு ஹஜ்ஜை கடமையாக்கினானோ, உம்ராவை கடமையாக்கினானோ, அதே அல்லாஹ் தான் சொல்கிறான். அதை சாதாரணமாக செய்து விடுகிறோம். இதுல அசட்டையா இருக்கிறோம். உறவு இரண்டு வகையில வரும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. திருமணம் முடிச்சுன்னு சொன்னா, இப்போ தற்காலிகத்துல, நவீன காலத்துல, விஞ்ஞான காலத்துல கணவனுடைய குடும்பத்தை கட் பண்ணு. அல்லாஹ் நம்மளோடு சேர்ந்து வாழன்னா நாம அவங்கள பார்க்க கூடாது. அல்லாஹ் சொல்லியிருக்கான், நாம செய்வோம் அப்படின்னு சொல்லி வரணும். நீங்க என்னைக்கு நம்ம துண்டிச்சிட்டோமோ, அல்லாஹ் நம்மளை விட்டு தூரமாயிடுவான். எப்போ சேர்ந்து வாழ்க்கணும், அல்லாஹ் நம்மளோட சேர்ந்து வாழ்வான். அல்லாஹ் சேர்ந்தால் துன்யா ஆகிரத் எல்லாமே கிடைச்ச சமம். எவ்வளவு ஓட ஓட விரட்டினாலும் சரிதான், எவ்வளவு அடி அடிச்சாலும் சரி, நாம தாங்கணும். எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் தாங்கணும். உறவு பேணுறோம்னா யாரு தெரியுமா? நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மாவை ஆரம்பம் செய்தேன். ஜும்மாவுடைய தலைப்பு ததுகீருல் அனாம் பிஸ்லத்தில் அரஹாம் என்ற ஒரு தலைப்பு அவுகாஃப் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான தலைப்பு. மனித வாழ்வில பெரும்பாலான 99% தோற்று போகிறார்கள். சவாலா விட்டு பேசலாம். தலைப்பு என்ன? தலைப்பு இரத்த உறவுகளை பேணுவோம். இப்படி வேணாலும் சொல்லலாம். இஸ்லாம் எல்லா மனித இயல்பே இரத்த உறவுகளை பேண வேண்டும் நினைக்குது. ஜாதி மதம் இடபாடின்றி எல்லா உயிரினங்களும் உறவுகளை பேண நினைக்குது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இரத்த உறவு பேண வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் அத மாதிரி யாரும் சொன்னதில்லை. குர்ஆன் சொன்ன மாதிரி, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் செய்த மாதிரி உலகத்தில் யாராலும் சொல்லி தரவில்லை. அதனால மனித இயல்பிலேயே இரத்த உறவுகளை பேண வேண்டும் என்று மனித உணர்வுகள் சொன்னாலும் கூட இஸ்லாம் அதை தனியாக பார்க்கிறது, பிரித்து பார்க்கிறது, வேத நூலில் கொண்டு வருகிறது, திருக்குர்ஆனில் கொண்டு வருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு ஜுஸ்ல, பல்வேறு ஆயத்துல, பல்வேறு வசனங்களில, பல்வேறு அத்தியாயங்கள்ல தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றான். எனவே அருமைக்குரியவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் இரத்த உறவுகளை, சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு பேணி நடக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த தலைப்பு சாதாரண தலைப்பு தானே,
சாமானிய தலைப்பு தானே, இதை சொல்லித்தர வேணுமா? எத்தனை தடவை பேசியிருக்கிறீர்கள் நினைக்கிறோம். நம்ம இன்னும் வரைக்கும் இந்த உறவு முறையில ஜீரோல நிற்கிறோம். பேசுறவங்களா இருக்கட்டும், கேட்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல தோற்று போயிடும். அதனால உறவுகளுடைய உணர்வை மதிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. உறவுகளை அந்த அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. துருப்பிடிச்ச உறவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதுபோல உறவுகளுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. உறவுடைய முக்கியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் நிறைய சிறப்புகளை சொல்லி காட்டுது. அது துண்டித்தவர்களுக்கு தண்டனையும் சொல்லி காட்டுகிறது. எனவே அருமைக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல என்ன இருக்கு தெரியுமா? பார்த்தா சாலியங்களாக இருப்பாங்க, சாலியங்களா நல்லடியார்களா இருப்பாங்க. பார்த்தா ஆபீதிங்களா இருப்பாங்க, வெளிப்பார்வையில வணக்கசாலிகளா இருப்பாங்க. பார்த்தா முத்தகீங்களா இருப்பாங்க, இறையச்சமான்களாக இருப்பாங்க. பார்த்தா முவஹிதீங்களா இருப்பாங்க, ஏகத்துவவாதிகளா இருப்பாங்க. பார்த்தால் நல்ல குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய சுன்னத்தான அடையாளங்கள் முகங்களிலே, பாவனைகளிலே, நடைமுறையிலே தெரிகிறது. அவர்கள் இந்த விஷயத்துல தோற்று போகிறார் ஒன்று நினைக்கணும். ஷரியத்து கூறுகிறது, அல்லாஹ் கூறுகிறான், ரசூல் கூறுகிறார்கள். எந்த அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னானோ, எந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜும்மாவிலே முற்கூட்டியே வந்து நிற்கிறோமோ, எந்த அல்லாஹ் ஜும்மாவை கடமையாக்கினானோ, எந்த அல்லாஹ் பரதான நோன்பை கடமையாக்கினானோ, எந்த அல்லாஹ் வசதி உள்ளவருக்கு ஹஜ்ஜை கடமையாக்கினானோ, உம்ராவை கடமையாக்கினானோ, அதே அல்லாஹ் தான் சொல்கிறான். அதை சாதாரணமாக செய்து விடுகிறோம். இதுல அசட்டையா இருக்கிறோம். உறவுகளை மதிக்கிறது இல்லை. எங்கிருந்து சமூக நல்லிணக்கம் கிடைக்கும்? உறவுகளை மதிக்காம இருப்பாரு. அவரே ஊர் தலைவரா, ஜமாத் தலைவராக எங்கிருந்து கட்டுப்படுமா? முதல்ல வீட்டை போய் பார்க்க சொல்லுன்னு சொல்லுவான். எனவே அருமைக்குரியவர்களே, நிறைய குடும்பத்துல சலாமும் கிடையாது, கலாமும் கிடையாது. சலாம்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது, உங்கள் மீது சாந்தியோட. கலாம்னா பேச்சுவார்த்தை கிடையாது. இப்படித்தான் நிறைய உறவுகளை பார்க்கிறோம். உறவுகளை துண்டித்து நடக்கிறோம். இஸ்லாம் உறவுகளை ஒட்டி வாழ சொல்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் வெட்டி வாழக்கூடிய முதலிடத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு உறவுலாம் எப்படி தெரியுமா? சொந்த தாய்மாமா இருப்பார். சொந்த தாய்மானா நம்ம உம்மாவோட பிறந்தவங்க, உம்மா கூட பிறந்தவங்க. ஒன்று விட்ட தாய்மாமா வரும். சொந்த சின்னாப்பா நம்ம வாப்பாவோட பிறந்தவங்க கொஞ்சம் ஒன்று விட்ட முறையில் வரும். ஒன்று விட்ட முறையில் கொடி கட்டி வாழ்ந்தா, பச உள்ளவராக இருந்தா, பசனா புலூஸ் பயங்கரமான பொருளாதாரத்தை உட்காந்தா, அவரா என் சின்னாப்பாங்குவான், அவரா என் மாமாங்குவான். என்ன தாய் மாமன் அவரு தெரியாது, என்ன கஷ்டத்தில் இருப்பார், கூலி தொழிலாக இருப்பார். இப்படி உறவு போய் கொண்டிருக்கிறது. அவன் பார்த்தன ஒரு டாக்டர், பெரிய இன்ஜினியர், அவர் தாங்க என் சொந்தக்காரரு. எவனாவது கூலி தொழிலாளர் பார்த்தனா சரி 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 தெரியும். இப்படி போயிடுறோம். ஃபுலூஸ் இருந்தா அது சொந்தம், ஃபுலூஸ் இல்லையா, பணம் இல்லையா, அது சொந்தமே கிடையாது என்ற அளவுக்கு உறவை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே உறவை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் முஹப்பத்தை வளர்த்து கொள்ளுங்க. நான் இந்த ஆரம்பத்தில் தலைப்பு சொன்னேன், சிலத்தில் அரஹாம் சொன்னேன். ரஹமுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரஹ்மான்ல உள்ளது. ரஹமுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரஹீம் உள்ளது, இரக்கம் காட்டவன், அருளாளன். ரஹமுக்கும் அரபியில் என்ன அர்த்தம் தெரியுமா? இரக்கம் காட்டுன்னு அர்த்தம். சிலத்துல் அரஹாம், இனபந்துகளை பேன்றதுல அரபிகளை மாதிரி உலகத்துல யாரும் வர முடியாது. அப்படின்னா அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து பேணுவாங்க. எனவே முஹப்பத்து, சிலத்துல் அரஹாமின் மீது அன்பு வைக்க வேண்டும், உறவுகள் மீது உல்ஃபத் நேசத்தை கொண்டு வர வேண்டும், ரஹ்மத்து கருணையை காட்ட வேண்டும், மபத்தத் அன்பை கொடுக்க வேண்டும், ராஃபத் கிருபையை கொடுக்க வேண்டும். லா கத்தியத் ரஹமு, ஒரு காலத்தில் உயிர் பிரியும் வரை இனபந்துகளை துண்டிக்கவே கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. லா ஹிசாமா, தர்க்கமே அவங்கள்ட்ட செய்யக்கூடாது. லா ஃபிர்கத, அவங்களை விட்டு ஓடோடி போயிடக்கூடாது, பிரிஞ்சு விடக்கூடாது. லா பகவாக, அவங்க மீது கோபம் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொல்லி காட்டுது. இதை பேசுறா இருந்தா மகரிப் வரைக்கும் பேசணும். இந்த காமன் நேரத்தில் என்ன செய்ய முடியும்? அதுக்குள்ள காமனர் ஆயிட்டு முடிக்கவும் இல்லைன்னு சொல்லி பிரச்சனை கிளம்பி. எனவே அருமைக்குரியவர்களே, சிலத்துல் அரஹாமை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வசனத்திற்கு, ரசூலுடைய வாக்குக்கு ஐம்மாக்கள், சஹாபாக்கள் வாஜிப் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இரத்த உறவுகளை பேணுறது கட்டாய கடமை, வாஜிப்னா கடமை. எனவே அஜல்லுத்தாத், வணக்க வழிபாடிலே முன்னணியிலே உள்ளது என்று சொல்லி காட்டுகிறார்கள். தொழுதாதான் நன்மை கிடைக்கும் நினைக்காதீங்க, நோன்பு வச்சா நன்மை கிடைக்கும் நினைக்காதீங்க, குர்ஆனை ஓதுனா நன்மை கிடைக்கும் நினைக்காதீங்க. இதற்கும் நன்மை உண்டு. குர்பாத் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கிறது, சொர்க்கத்தில் நுழைய வைக்கக்கூடியது. பேணி வாழ்ந்தால்
சிலத்தில் அரகாமை பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் இனப்பந்துகளோடு சேர்ந்து வார உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நேரத்தில் மக்கானத்து ஷரீஃபா அவரை தான் புகழ்ந்து சொல்லுது. ஷரீஃபான சிறப்புக்குரிய இடத்துல இருக்குவார். தரஜத்து ரஃபியா அல்லாஹ்வின் பாரில உயர்ந்த தரஜாவை அடைவார். ஹஸனத்து நாஃபியா மிகப்பெரிய நன்மை உலகத்திலே அவர் கொள்ளடிப்பார். வணக்க வழிபாடு மூலமாக கிடைக்கிறது வேற. எனவே அருமைக்குரிய உறவுகளை துடிஞ்சால் ஹதீர் என்று சொல்லி காட்டுகிறார். டேஞ்சர், துண்டிப்பவன், உறவுகளை துண்டிப்பவன். உறவை துடிஞ்சா ஷர்ரு, தீங்கு தான். உலகத்திலையும் பார்க்கலாம். அல்லாஹ் பேசுவான், உறவை துண்டிக்க கொடுமை சாபம் உண்டாகட்டும், என் சாபம் உண்டாகட்டும். எவ்வளவு பெரிய வார்த்தை! குர்ஆனை ஓதுறமே சகோதரர்களே. அருமைக்குரியவர்களே, உறவை துண்டிப்பவர் பெரும்பாவத்தில் ஈடுபட்டார் என்று சொல்லி காட்டுகிறது. ஒன்னொன்னுக்கும் வசனமும் ஆயத்திற்கு சொல்ல நேரம் இல்லை. உறவை துண்டித்தவர் என்னுடைய அருளிலிருந்து தூரமாகிவிட்டார் என்று சொன்னாலும் பரவாயில்லை, நரகத்துக்கு செல்வார் என்ற அளவுக்கு ஹதீஸ் பேசுகிறது. உறவு இரண்டு வகையில் வரும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நசபியா, வம்சாவளி உறவு, இரத்த உறவு, உம்மாவின் மூலமாக வாப்பாவின் மூலமாக வரக்கூடிய உறவு. அதாவது உம்மாவளி சொந்தம், உம்மம்மா, உம்மாவுடைய வாப்பா, அவங்களாம் கபருக்கு போய் சேர்ந்துருப்பாங்க, வயசாளியாக இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்களை பற்றியும் பேசுவோம். அதுபோல் வாப்பா, வாப்பாவுடைய வாப்பா, அவங்க உம்மா, வாப்பும்மா. அதுபோல் வாப்பாவோட பிறந்தவங்க மாமிமாறு, வாப்பாவோட பிறந்தவங்க சிறிய தந்தை பெரிய தந்தை, உம்மாவோட பிறந்தவங்க சாச்சி தாய் மாமா. இப்படியெல்லாம் சொல்லி காட்டுறதுக்கு நசபியான்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்கிறேன், குர்ஆனே சொல்லுது நசபு. சிஹர் என்று சொல்லிக்காவ சிஹரா, திருமண பந்தத்தின் மூலமாக. அவங்க யாரும் நமக்கு சொந்தமே இல்லை, திருமண உறவுனால எங்கே இருந்தவங்க சொந்தமாகிடுவாங்க. இரண்டு உறவையும் பேணணும். ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? ரெண்டு உறவையும் பேணுறதே இல்லை. திருமணம் முடிச்சுன்னு சொன்னோன்னா, இப்போ தற்காலிகத்தில், நவீன காலத்தில், விஞ்ஞான காலத்தில் கணவனுடைய குடும்பத்தை கட் பண்ணு. ஒன்று இந்த பக்கம் மிஞ்சிட்டான்னு சொன்னா மனைவியுடைய குடும்பத்தால் கட் பண்ணு, வரக்கூடாது, ஒழிஞ்சும், இங்கே பார்க்கவே கூடாது. ரெண்டு தரப்பும் தப்பு. நாம் என்ன நசபியாவிலேயே இரத்த உறவுலேயே நம்ம துண்டிச்சுட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்போம். எனவே அருமைக்குரியவர்களே, அதனால இன்னும் சொல்ல போனா, ஒரே வீட்டில் வாழ்ந்து அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியாக கஷ்ட துன்பங்களில் கலந்து கொண்டு பிறந்ததிலிருந்து வளர்ந்தது வரைக்கும் இருந்து ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்களை ரொம்ப நேசிக்க வேண்டாம். அங்கதான் பெரிய பிரச்சனை. தம்பிக்கும் அண்ணனுக்கும் பிடிக்கல, சொத்து தகராறு இருக்கலாம், ஏதோ பிரச்சனையா இருக்கலாம், பேசுறதே இல்லை, பார்க்கறதே இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய தண்டனையாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதை அண்மைக்குரியவர்களை புரியுங்க. ஒத்த வரியில் சொல்லிடுறேன். இப்போ தான் ஆயத்துக்கே வரேன். அருமைக்குரியவர்களே, ஒவ்வொரு ஹுத்பாவுரைகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு நபி ஓதியதாக பார்க்கிறோம். நாமளும் ஒவ்வொரு ஹுத்பாவிலையும் இந்த வசனத்தை சொல்லாமல் இருந்ததே இல்லை. இப்போ கூட ஓதும்போது சொன்னோம், ஒவ்வொரு ஹுத்பாவுரையும் சொல்றோம், வத்தகுல்லாஹ் அல்லதி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வல் அர்ஹாம், இனபந்துகளை துண்டிப்பதை பயந்து கொள்ளுங்கள். இப்படியும் அர்த்தம் செய்யலாம். தர்ஜுமால கூட இருக்கா என்னன்னு தெரியல. இப்படியும் அர்த்தம் செய்யலாம். வத்தகுல்லாஹ் அல்லதி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அல்லதி தஸாலூன பிஹி, எவனை கொண்டு முன்னிறுத்தி கேட்பீர்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை செய்யப்பா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை செய்யப்பா, அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யப்பா, அல்லாஹ்வுக்காக என்னை பாதுகாத்திருப்பா என்று எவனை இந்த அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்பீங்களோ அவனை பயந்து கொள்ளுங்கள். வல் அர்ஹாம், எந்த இனபந்துகளை சொல்லி காட்டு, நான் மாமாண்டா, நான் மச்சாண்டா, நான் உனக்கு அண்ணன்டா, உனக்கு நான் தங்கச்சிடா, நான் வாப்பாடா, நான் மகன்டா என்று எந்த உறவை முன்னிறுத்தி கேட்பீர்களோ. என்ன பார்த்தா இப்படி கேட்ட, நான் உன் தந்தை. என்ன பார்த்தா இப்படி கேட்ட, நான் உன் அண்ணன். என்ன பார்த்தா இப்படி கேட்ட, நான் உன் தாய்மாமன் என்று எந்த உறவை முன்னிறுத்தி கேட்பீர்களோ அந்த விஷயத்துல நான் பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க, எங்க கொண்டு வைக்கிறான். அதை முடிச்சுட்டு நிறுத்தினா பரவாயில்ல. இன்னல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா என்று சொல்கிறான். அல்லாஹ் கண்காணிப்பா இருக்கான். அந்த உறவு விஷயத்துல, ஏன் விஷயத்துல எப்படி பயந்து கொள்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் கண்காணிப்பா இருக்கான். ரகீப் என்ற வார்த்தை கண்காணிப்பு. முராகிபுல் கேமராத் என்று வச்சுப்பாங்க, பள்ளிவாசலாம் பார்க்கலாம். முராகிபுல் கேமராத், கேமரா கண்காணிச்சு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கேமரா அப்படியா இருக்கும். இந்த இதை அணைச்சி போட்டுடலாம், உடைச்சி போட்டுடலாம். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. உறவு விஷயத்தில் இதில் தான் நம்ம சிறவாக இருக்கும். இந்த அமலை மட்டும் கொண்டு போவாது, குர்ஆன் எல்லாத்தையும் பேசுகிறது. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? எல்லா மனிதனும் விரும்புறதுங்க, யாரும் விரும்பாமல் இருக்க மாட்டோம். அதை எங்கே கொண்டு அல்லாஹ் ஜாயிண்ட் பண்ணி வச்சுருக்கான்.
ரசூலுடைய நாவிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு நபி சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்றாங்க தெரியுமா? யாருக்கு ரிஸ்க்கு விசீனமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ மகிழ்ச்சி அடைகிறீர்களோ, யாருக்கு ஆயுள் நீளமாக வேண்டும் என்று ஆசிக்கிறீர்களோ ஆசைப்படுகிறீர்களோ. யாராவது ஆசை இல்லாம இருக்குமா? அரபியல் இடத்துல பார்க்கணும். அல்லாஹ் தவிர உம்ரக், அல்லாஹ் ஆயுள் நீளமாக அடிக்கடி சொல்றோம்ங்க. யாருக்கு செல்லும் செல்வாக்கும் பொங்க வேண்டும் என்று ஆசிக்கிறீர்களோ, யாருடைய ஆயுள் அதிகமாக ஆசிக்கிறீர்களோ, அவங்க அவங்க இனபந்துகளை, அவங்க இரத்த உறவுகளை, அவங்க சொந்த பந்தங்களை சேர்ந்து நடக்கட்டும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரிஸ்க்கு விசீனமாகவும் சொல்றாங்க. உங்களுக்கு ரிஸ்க்கு விசீனமாகனா உண்மையிலே அர்த்தம் வைக்கலாம். இமாம்கள் அப்படி செய்யறாங்க. உண்மையிலே ரிஸ்க்கு விசீனமாகும். நீங்க என்ன நினைப்பீங்க? அப்படிலாம் ஒன்று ரிஸ்க்கு விசீனமாகலையே, மாட கோட கோபுரத்தில் இல்லை, என்ற தோப்புகள் இல்லை, என்ற பெரிய வாகனங்கள் இல்லை, எங்கள்கிட்ட நகை வசதி இல்லை, நாங்கள் கொடி கட்டி பறக்கல அப்படின்னு சொன்னா, ஒருவர் நம்ம நாட்டில் வந்து 15,000 ரூபாய்க்கு தான் அவர் வருமானம் வருது. ஆனால் அல்லாஹ் அதில் பறக்கத்தை செஞ்சு முழுமையாக ஓட்டுறான். ஒருவர் 50,000 ரூபாய் எடுக்கிறார், கடனுக்கு மேல் கடன், இவருக்கு எந்த இதுவும் இல்லை. இது ஒரு பரக்கத்தான். இது ஹஃபீஃபா, மறைமுகமான பரக்கத். இந்த செலவையும் ரப்பல் ஆலமீன் நோய் நொடி இல்லாமல் ஆக்குவான். இப்படி ஒரு பரக்கத்து இருக்குது. அதே சமயத்தில் இப்படி நேரடி அர்த்தம் வைக்கலாம். பரக்கத் கொட்டோ என்று கொட்டவும் வைக்கலாம். அதனால 2 வகையில் அல்லாஹ் செய்வான். ஆயுள நீளமாக்குவான் என்று சொன்னால் டைரக்டா அர்த்தம் வைக்கலாம். ஆயுள உண்மையிலே நீளமாக்குவான். இல்லை என்று சொன்னால் ஒரு 70 60 வாழ்றோம். அல்லாஹ் அந்த இதில் வந்து நோய் நொடி இல்லாமல் ஒரு 100 வயசு வாழ்ந்தா எந்த அளவுக்கு அவன் இபாத் செய்வானோ அந்த அளவுக்கு இபாத் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்துடுவான், நேரு வழியும் காட்டுவான், அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தையும் தந்துடுவான். அப்படியே அர்த்தம் செய்யறாங்க. 2 அர்த்தம் செய்யறாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, உறவு விஷயத்துல அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் படைப்பிரங்கள்லாம் படைத்தானா. எல்லாம் புகாரி முஸ்லிம்ல வருது. அல்லாஹ் படைப்பிரங்கள்லாம் படைத்தானா. படைத்து முடிஞ்ச உடனேயே ரஹ்மு பேசிட்டான். ரஹ்முனா உறவு. ரஹ்முக்கு 2 அர்த்தம் செய்வாங்க. கர்ப்பப்பைக்கு ரஹ்மு தான், இனபந்துகளுக்கும் ரஹ்மு தான், ரத்த உறவுகளுக்கும் ரஹ்மு தான். அந்த ரஹ்மு பேசிட்டான். இப்போ நீங்க கேட்கலாம், மனுஷன் தானே பேசுவான், உயிர் உள்ளவன் தானே பேசுவான். அது நம்ம அறிவு சொல்லும். அல்லாஹ் எதையும் பேச வைப்பான். ஒரு ஜாமீதை பேச வைப்பான். ஜாமீதான் உயிர் இல்லாது. ரஹ்மு பேசிச்சான். ரஹ்முனா உறவுகள் பேசிச்சான். எப்படி பேசிச்சு? அல்லாஹ்வுடைய அரிச கட்டி பிடித்துக்கிட்டு மன்றாடுது, யா அல்லாஹ். முஸ்லீம்ல பார்க்கலாம், பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு நன்மை செய்யும் பாடத்துல இமாம் தலைப்பே போட்டு கொண்டு வருவாங்க. இமாம் முஸ்லீம் இமாம், யா அல்லாஹ் உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தெரிகிறேன். அரச பிடிச்சிட்டு உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு. எதுல இருந்து சொன்னா, உறவை துண்டிக்கிறாங்கள அவங்க விஷயத்துல நான் பாதுகாப்பு தெரியும் சொல்லி உறவே அல்லாட்ட பேசிட்டான். எல்லா படைப்பையும் படைத்த முடிஞ்சு சஹியான ஹதீஸ் 100க்கு 100 பேசிட்டான். அப்போ அல்லாஹ் அதுக்கு பதில் சொன்னானா, என்ன சொன்னான் தெரியுமா? உன்னை யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களோட நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன். உன்னை யார் வெட்டி வாழ்கிறார்களோ, துண்டிச்சு வாழ்கிறார்களோ அவர்களை விட்டு நான் என்ன செஞ்சேன், தூரமாயிடுவேன் என்று அல்லாஹ் சொன்னானா. இப்ப பாருங்க, இந்த உறவை அல்லாஹ் எங்க கூட நிறுத்திருக்கான். அப்ப அல்லாஹ் நம்மளோடு சேர்ந்து வாழன்னா நாம அவங்கள பார்க்க கூடாது. அல்லாஹ் சொல்லியிருக்கான், நாம செய்வோம் அப்படின்னு சொல்லி வரணும். நீங்க என்னைக்கு நம்ம துண்டிச்சிட்டோமோ அல்லாஹ் நம்மளை விட்டு தூரமாயிடுவான். எப்போ சேர்ந்து வாழ்க்கணுமோ அல்லாஹ் நம்மளோட சேர்ந்து வாழ்வான். அல்லாஹ் சேர்ந்தால் துன்யா ஆகிரத் எல்லாமே கிடைச்ச சமம். எனவே அருமைக்குரியவர்களே, அதனால அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இதை ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை சொல்லி காட்டினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒத்துகத்தியு அரஹாமக்கும், உங்களுடைய இரத்த பந்தங்களை, இரத்த உறவுகளை துண்டிச்சு நடக்கிறீர்களே அவர்களுக்கு லாய்க்க லானஹுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் இறக்கட்டும் சொன்னாங்க. சவர்கள் எங்க இருக்குது? ஃபஸம்மஹும், அல்லாஹ் அவருடைய செவிடு, அவருடைய காதுகளை செவிடாக்கிட்டான். அவன் அப்சாரஹும், அவருடைய பார்வையிலே குருடாக்கிட்டான். அப்படின்னா என்ன? நல்லதானே இருக்கும். இது வந்து பார்வை நல்லதா இருக்கும், காது நல்லதா இருக்கும், கேட்காது. நான் சொல்றோம்ல, உனக்கு தான் சொன்னார், எனக்கு தான் சொன்னார். நாம எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டோம். இது எல்லாரும் ஜீரோ. பேசுவோம் முதல், நானே ஒப்புக்கொள்றேன், முடியல. எனவே அருமைக்குரியவர்களே, இந்த விஷயத்துல வந்து கவனம் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுவது எப்படி காட்டுது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத, சொர்க்கத்துல நுழையவே மாட்டான் ஆதி ஒரு ரஹமீன், இனபந்துகளை துண்டிக்கிட்டு நடக்கிறவன்.
ஒன்றே ஒன்று சொல்லி முதல்வரை நிறைவு செய்கிறேன். இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், எவ்வளோ தான் நம்ம வழியை போனாலும் இதெல்லாம் எல்லாத்தையும் கேள்வி வருது. ரசூல் பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கும் ரசூல் மக்பரால வாழ்ந்தாலும் கூட அவருடைய பேச்சு, உரைகள், நடைமுறைகள் இன்னைக்கும் பவனி வருது ஹதீஸ் ரீதியாக. அருமைக்குரியவர்கள எவ்வளவு ஓட ஓட விரட்டினாலும் சரிதான், எவ்வளவு அடி அடிச்சாலும் சரிதான், நம்ம தாங்கணும். எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் தாங்கணும். அதான் இஸ்லாம் சொல்லி காட்டுது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, எனக்கு சொந்தம் இருக்கிறது, இரத்த உறவு இருக்கிறது, அவரோட சேர்ந்து வாழ்கிறேன், ஆனா அவங்க என்னை வெட்டி வாழ்றாங்க. அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, அவர் சொல்றதெல்லாம் பாருங்க, நம்ம வாழ்க்கையோட கூடுதலா நடக்கிற மாதிரி இருக்குது. ஒஹசினி இலையும், அவர்களுக்கு நன்மையே செய்கிறேன், அவர்கள் எனக்கு தீங்கே செய்கிறார்கள், குடிபறிக்கிறார்கள். ஆனா இதற்கு மேலாக ஒஹலம அன்ஹும், முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடியது, ஒஹலம அன்ஹும், நான் சகித்துக் கொள்கிறேன், என்னதான் துன்பம் துயரங்கள் தந்தாலும், என்னதான் அவமானப்பட்டாலும் சகித்துக் கொள்கிறேன். அலுவன அலைய மடமைத்தனத்தையும் அதிகமாக செய்கிறார்கள். உடனே நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க சொல்வதை போல் நடந்திருந்தால், உண்மையா இருந்தால், அவருடைய வாயில சுடு சாம்பல் இருக்குல்ல, சுடக்கூடிய சாம்பலை அதை அள்ளி போட்டதுக்கு சமம். சுடு சாம்பல் போட்டா என்ன ஆகும்? பொத்து என்ன செய்வான்? நடுங்கிடுவான். அது போல அதுக்கு சமமா இருக்கிறது. நடுங்கி என்ன செய்வான்? கூனி குடிவான். ஒண்ணு வாண்டாங்க, சால்னா சுடுது, டேஸ்ட் பண்ணதாங்க ஊத்தி பார்த்தா என்ன செய்வோம்? அதறிடுவோம். அது போல ஆயிடுங்க. இங்க என்ன கருத்து அர்த்தம் சொன்னா, அல்லாஹ்வுடைய கோபப்பாரத்துக்கு அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கும் பாவத்திற்கும் ஆளாகிறார். நீ சரியான பதிலடி கொடுத்தது சமம், நீ கரெக்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் நிறுத்தினா பரவாயில்லை. அல்லாஹ் உனக்கு ஒரு உதவியாளரை நிறுத்தி கொண்டே இருப்பான். நீ அவங்களோட நல்ல முறை நடக்கும் போது, அவங்க துயரம் செஞ்சாலும், துன்பம் கொடுத்தாலும், அடிச்சாலும், ஏசினாலும், அவமானப்படுத்தினாலும், விரட்டினாலும், அல்லாஹ் உனக்கு ஒரு உதவியாளரை உலகத்திலே தருவான். அவர்களுக்கு எதிராக எப்படி வார்த்தை பாருங்க, உனக்கு சாதகமாக என்று நபிகள் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இந்த பண்பை நம்ம வளர்த்து கொள்ளணும். இந்த பண்பு வளர்த்தா நிச்சயமா சொர்க்கம் கிடைக்கும். இதுக்கு இடையூறாக குடும்பத்தாங்க வருவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் எத்தனை விஷயத்தில் நீங்களும் நானும் மனைவிட்ட என்ன செய்யணும்? தோற்று போகிறோம். வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, மனைவிக்கிட்ட ஜெயிக்கணுமா? வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனைவிட்ட தோற்று போகணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட தட்டு பறந்தது. ஆயிஷாவுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் காத்தாங்க. சஹாபாக்கெல்லாம் கூடி இருக்காங்க. நாமளா இருந்தா ஃப்ரெண்டு பார்க்கறானே, அவன் பார்க்கறானே, இவன் பார்க்க சொல்லுவோம். ரசூல் சொன்னாங்க, உம்மாக்கு லைட்டா கோபம் வந்துட்டு வேற ஒண்ணும் இல்லை அப்படி சொல்லி உலகத்துல நடத்தி காட்டினாங்க. எந்த அளவுக்கு ரத்த உறவு பேணினாங்க. கதீஜா மறைந்து விட்டார்கள். கதீஜாவுடைய குடும்பத்தார்களையும் அவருடைய தோழிமார்களையும் கண்ணியப்படுத்தினாங்க. எதற்காக? உறவுகளுடைய விஷயத்தில் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, என்ன நன்மையை கொண்டு போனாலும் தான், என்ன தௌஹீத்வாதியாக இருந்தாலும் சரிதான், என்ன இரவு முழுக்க வணக்கம் புரிந்தாலும் சரிதான், என்ன குர்ஆன் ஹதீஸை பேணினாலும் சரிதான், உறவுடைய விஷயத்திலே தனியாக கேட்கப்படும். ஒழுங்காக நடந்தால் அருமையான ஃபிர்தௌஸ் கிடைக்கும். ஒழுங்கு இல்லாமல் நடந்தால் நரகத்துல கொஞ்ச நாள் தண்டனை வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு வர நவுதுபில்லாஹ். அல்லாஹ் அதுல இருந்து காப்பாற்றுவானாக. ஒரு விஷயத்துல ரப்பல் ஆலமீன் பேரக்கூடிய தௌஃபீக் எனக்கு உங்களுக்கு தருவானாக கூறி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வத்தகுல்லாஹ் அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம். அருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் புகாரி தங்களுடைய நூலில் கொண்டு வராங்க, உறவுடைய பாடத்தில் பதிலுக்கு பதில் நடந்தாதான் உறவை பேணுமே என்று சொல்லக்கூடிய உறவை பேணுவேன் ஆக மாட்டான். நீ வந்தா நான் வருவேன், என் வீட்டுக்கு நீ வந்தா நான் வருவேன், உன் கல்யாணத்துக்கு நீ வந்தா நான் வருவேன், நீ தந்தா நான் தருவேன். அப்படி செய்யறவன் உறவை பேணவன் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிரதி விவகாரம், பதிலுக்கு பதில். உறவை பேணுறவன்னா யாரு தெரியுமா? அவன் துண்டித்து நடக்கிறான், நம்ம சொந்தக்காரன். அந்த நேரத்தில் நம்ம சேர்ந்து வாழ்றோம் பார்த்தீங்களா, அவன் தான் உறவை பேணவன் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, இந்த உறவு விஷயத்தில் நாம் கொஞ்ச காலம் வாழ போகிறோம். இன்பத்திலையும் துன்பத்திலையும் நம்ம கை கொடுப்போம். சிலவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? சலாம் சொல்லி பேசினாலே அவங்கள நம்ம உறவு மதிச்சமாயிடும். நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான். சிலவங்களை போய் ஊருக்கு போனால் ஜியாரத்து பண்ணணும், அது நன்மையும் இருக்குது, அதை எதிர்பார்க்குறாங்க. சிலவங்க இன்பமான காரியத்திலையும் வராட்டா கோவப்பட்டுக்கிறாங்க, துன்பமான காரியத்தில் கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படியாக சங்கையை நினைக்கிறாங்க. நபிகளார் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு நீங்க நம்பியிருந்தா, நீங்க உங்க சொந்த பந்தங்களோடு இரத்தவர்களோடு
சேர்ந்து வாழுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வர்றாங்க. அதனால குறைஞ்சபட்சம் ரஹமோரோடு இனபந்துகளோடு பேசுவோம், ஒரு 2 வாரத்தை பேசிடுவோம். அல்லது இன்னும் சிலர்கள் என்ன செய்வாங்க, குடும்பத்தில் ரொம்ப நெளிஞ்சவங்க இருப்பாங்க, ஒரு ரமலான் வருதா பெருநா வருதா ஏதோ ஒரு சின்ன அதிகம் செய்யும். வாங்குறவங்க எல்லாரும் இருப்பாங்க, நம்மளை விட சிறப்பானவங்களாம் இருப்பாங்க, நலிஞ்சவங்க இருப்பாங்க. இன்னும் சில உறவுகள் என்ன செய்யும், நமக்காக வேண்டி ஹித்மத் செய்ய மாட்டாங்களா, நமக்காண்டி ஒரு வாழ்த்தை சொல்ல மாட்டாங்களா என்றெல்லாம் உறவுகள் நினைக்கும். அந்த அடிப்படையில் உறவுகள் பலவிதமாக இருக்கிறது. யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து அறிந்து அதை செய்தால் உயர்ந்த சொர்க்கமாம் அதை பெற முடியும். குர்ஆனுடைய தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் நம்ம குர்ஆனுடைய வாழ்க்கை வரணும்னா நம்ம கொண்டு வரணும்ல. குர்ஆனை நம்ம பேசுறேன் எங்க இந்த உறவை சொல்லிட்டு தாங்க அல்லாஹ் இப்படி பேசுறான். நீங்க குர்ஆனை எடுத்து பாருங்க, சூரத் முஹம்மது நினைக்கிறேன், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இதுக்கு பின்னால அதை சொல்றான். என்னடா குர்ஆனை படிச்சு என்னப்பா குர்ஆனை படிச்சுட்டு இருக்கீங்க, சொல்றதை கேட்கணும். எனவே குர்ஆன் உடையவர்கள் என்று சொல்லுவதற்கு, ஹதீஸ் உடையவர்கள் என்று சொல்வதற்கு பேச்சு அல்ல, வாழ்க்கையிலே கொண்டு வந்து உறவுகளை பேணுவோம். அதன் மூலமா நன்மையை பெறுவோம், அதன் மூலமா கபரை பூஞ்சோலை ஆக்குவோம், அதன் மூலமா கேள்வி கணக்கு லேசாக்குவோம், அதன் மூலமா அல்லாஹ்வுடைய ரிலாவை பெறுவோம், ரசூலுடைய ரிலாவை பெறுவோம், மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தை பெறுவோம் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.